ஏய் பயலுகளா, பேசிக்கிட்டு இருக்கோண்டா, சத்தம் போடாம இருங்க. மாமா என்னதான் நீங்க சொன்னாலும் இன்னைக்கு எல்லாம் குஷியா இருக்காங்க ஆடுறதுல. இன்னைக்கு நம்ம என்ன சொன்னாலும் மண்டையிலேயே ஏறாது. அதுதான் பாருமா, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே ஆட்டம் தான். கொஞ்ச நேரம் கூட ஒரு புக்கை எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்களா சார்? 5வது வரைக்கும் தான் பாஸ், அதுக்கப்புறம் ஃபெயிலுனா ஃபெயிலு தான். என்ன சார், இன்ன வரைக்கும் ஆட்டெல்லாம் தூள் பறந்துச்சு, இப்ப என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ரெண்டு பேரும் அமைதியா இருங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஒண்ணு ஆட்டம் கட்டுறீங்க பேச விடாம, அப்புறம் அப்படிதான் சொல்லுவாங்க. சைலண்டா எல்லாரும் மூச்சு விடாம வெளியே போய் விளையாடணும். உள்ள ஏதோ ஆடிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்க டீச்சருக்கெல்லாம் ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். வெளியே போனா உள்ள போன்றாங்க, உள்ள வந்தா வெளியே போன்றாங்க. எங்கதான் போறது? தங்க பிள்ளைங்களா, இங்கிட்டு பாய் தான் விரிச்சு போட்டிருக்குல்ல, போய் படுக்க வேண்டிதானே. வாங்க தாத்தா, டெய்லியும் விளையாடவே விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் படிக்கணும் தூங்கணும் படிக்கணும் தூங்கணும் அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு தான் நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கோம், விளையாடுறோம். ஏன் தாத்தா அப்படி பண்றீங்க? சின்ன குட்டி வாயே பேசாதுன்னு பார்த்தா எப்படி பேசுது பாரு. அதெல்லாம் நல்லா பேசுவா, அதெல்லாம் பார்க்கதான் அப்படி. சரிடா தங்கங்களா, அங்கிட்டு இங்கிட்டும் ஆடி ஓடிக்கிது விழுந்துடாம போய் உக்காந்து விளையாடுங்க போங்க. திருடன் போலீஸ் இல்லாமா? அப்ப வாங்கப்பா போலாம். எப்பா இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்சாப்ல அமைதியா இருக்கு. என்ன கத்துதுங்க பிள்ளைங்க. இவங்களும் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. சுபிக்குட்டி எங்க ஆளைய காணோம். பாப்பா பிள்ளை நேரங்காலமா படுத்துருவாமா. அங்கேயே அப்படித்தான் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துருவான். மணி ஆயிடுச்சுல்ல. பரவாயில்ல மாமா, சுபிக்குட்டி ரொம்ப சைலண்ட். இதுங்கெல்லாம் சரியான அராத்து. அவங்க அம்மா அங்க அடி விழுகமில்ல, வாய் திறந்தாலே அடிதான். அதனாலயே புள்ள யாரு கூடயும் அதிகமா விளையாடாது, அது பாட்டுக்கு இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாங்க. அடி திட்டுன்னு வீட்டு வேலையில முத்து முத்தா செய்யுமா. இப்ப அங்கதானே வந்து இருக்காங்க. உங்க அத்தை காட்டுக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள பேத்திங்க பாத்திரமெல்லாம் கழுவி வீடு வாசல்லாம் கூட்டி, அடுப்பு மட்டும் பத்த வைக்க தெரியாது. அடுப்பு எதுவும் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா டீ வச்சு வச்சிடும். இங்கேயுமே இருக்குதுங்க, நானும் ஒரு வேலை செய்யாது. இதுல சீதானா ஒரு வேலை செய்ய மாட்டா. படிக்கிறேன் புக் எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஒரே ஆட்டம் தான் பிள்ளைங்க வந்தா ஜோரா. அங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாதுமா, அவங்க அம்மா அடி வெளுத்துருவாங்க. அதனால புள்ள அப்படி இருக்கிறா. பரவாயில்ல, அப்படிதான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதுக்குன்னு ஓவராக ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது, கொஞ்சம் ஃப்ரீ இருக்கணும். நம்ம என்னத்தமா சொல்றது, நம்ம ஏதாவது சொன்னா அவங்க எதுவும் நினைச்சுக்குவாங்க. அதனால நானும் அத்தையும் எதுவும் பேசுறது இல்ல. இப்ப மாமா இங்கேயே வந்துட்டாரா? ஆமாம்மா, என்ன பண்றது, அவங்களுக்கு உள்ளதான் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பிரச்சனையே தானே. ஒரு நிமிஷம் நிம்மதியான உறக்கம் கிடையாதும்மா. விடுங்க, எதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. அதாம்மா, விதி மேல பழிய போட்டுட்டு தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா, முதல்ல எல்லாம் உங்க அத்தை என்ன ஆட்டம் ஆடுவா. அவளே இப்ப அடங்கி உடங்கி புள்ள குட்டிங்க தலைக்கு மீறி வந்துருச்சுங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அடங்கி போயிட்டா. நம்ம வீட்டுக்கு வந்த மருமவ பொட்டி பாம்பா இருப்பாமா. வாய் திறந்து அதிகமா பேச கூட மாட்டா. மாமான்றதுக்கு மறுவார்த்தை பேசாத புள்ள இன்னைக்கு வாய்க்கு வந்தாப்புல எல்லாம் பேசுது. என்ன பண்ண நம்மளும்? சொல்லுங்க பாப்போம். ஏதோ நம்மளால முடிஞ்சது செய்யறோம், அதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும்? ஏங்க கூட்டம் ஆயிருக்கும் போல இருக்கு, எடுப்போமா? என் சோறை பதமா பார்த்து வடிக்கணும், கொஞ்ச நேரம் பொறு. அப்படி இல்லையா டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கி வையி. எடுத்துட்டு வேற என்ன துவைக்க? என்ன இப்ப சோறு வடிச்சிருவேன், அதுல சாம்பார் ஆகிக்கிட்டு இருக்கு, பொரியல் ஆயிடுச்சு, ரசம் தாளிச்சாச்சு தானே. பச்சைப்புளி ரசம் வச்சிருக்கேங்க, அது தாளிக்கெல்லாம் தேவையில்லை. சரி, அப்ப அதே அப்படியே விட்டுரு. அப்பளம் பொரிக்கணும். இப்போ எல்லாம் நலங்கு வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அது நலங்கு வச்ச உடனேயும் கூட ஒரு அடுப்புல போட்டு எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எடுத்து வச்சோம்னாலும் கொஞ்சம் அடிக்கிற குளிருக்கு அப்படியே பதத்தாப்புல ஆயிரும், சாப்பிடும்போது சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இப்போ என்ன, பிள்ளைங்க எல்லாரும் தண்ணி குடிக்குங்க, பச்சை தண்ணியை கொடுத்து உடம்பு சொல்லாம போயிடும். அதனால அதை எடுத்து போட்டுட்டு தண்ணியை ஒரு பானையில ஊத்தி கொதிக்க வை. சரிங்க. சாப்பாடு ஆயிடுச்சா? சாப்பாடு மட்டும் பதமா பார்த்து வடிக்கணியா, வடிச்சாச்சுன்னா சாப்பாடு போட்டுடலாம் எல்லாத்துக்கும். ஓ சரி. அப்பா அம்மா வரவே இல்லையா? அதான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், வாரேன் நாங்க, ஆளை காணோம். எல்லா வீட்டு விசேஷத்துக்கு முன்னாலும் வந்து நிப்பா, இப்ப நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வராம இருக்கிறான்.
காலையில விடிட்டு அவளுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. இல்ல என்ன வேலைன்னு தெரியல, வேலையா எதுவும் இருக்காங்களே என்னவோ. சரி வீடு, என்னதான் இருந்தாலும் அவங்க வரலைனாலும் பையன் வந்திருக்கா, அப்படி இல்ல குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்தா போதாதா? அதுக்குன்னு இல்லைங்க, வந்தாலும் வைங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பாங்க 2 பேரும். இந்நேரத்துக்கு சட்டு சட்டுன்னு முடிஞ்சிருக்கும். ஆனா பாருங்க, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வராம இருக்கறா, என்னன்னு தெரியல. சரிப்பா, போகும்போது சாப்பாடு போட்டு தரேன், அவங்களுக்கு போகும்போது எடுத்துட்டு போ. வரலைன்னா என்ன பண்ண முடியும்? சரி எடுத்துட்டு போறேன். வேலை தலைக்கு மேல கிடக்கு, இல்லைன்னா போனை போட்டு பிடிச்சி திட்டி போடுவேன். எங்கடி இருக்க என்ன ஏதுன்னு. சரி நாளைக்கு விடியட்டும், கல்யாணத்துக்காவது மேடம் வருவாங்களா இல்ல வரமாட்டாங்களான்னு அங்க போயிட்டு நீ போன் பண்ணுப்பா, பிடிச்சி 4 போட்டு போடுறேன். அதெல்லாம் வந்துருவாங்க, அவங்க இல்லைன்னா நான் அடிச்சு போட்டு தூக்கிட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. நீ தூக்கலைன்னா நானே வீடு வந்து தூக்கி போடுவேன் 2 பேத்தையும். சொல்லி வச்சாப்புல 2 பேருமே வரல. சரி அதை எடுத்து எடு கருகிற வாசம் அடிக்குது பாரு. ஐயோ மறந்துட்டேன் பாருங்க, எப்படிதான் பேசிட்டே மறந்துடுவேன். அதை எடுக்கணுமா? ஆமா, அதை எடுத்து கீழே வச்சுட்டு தண்ணியை தூக்கி வைக்கணும். இருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். அந்த துணி எடுப்பா. சிவந்தி வா சிவந்தி. பாத்தியா, என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, சொல்லவே இல்ல பாத்தியா? ஐயோ எனக்கே தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு சொல்லாம இருக்க போறேன். வாமா. வாருங்கண்ணே. சௌக்கியம் தானே? எல்லாரும் அங்க நல்லா பாத்துக்கிறாங்களா? எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி பேச பேச நேரம் ஆகி போயிடும், அங்க சாப்பாடெல்லாம் ஆயிருச்சு. அடுத்தடுத்து அப்படி அப்படியே நலங்கு வைக்க ஆரம்பிப்போம். முத நலங்கு அண்ணி நீயே வந்து வையே. ஐயோ நானா? அதுவும் இல்லாம சம்மந்தியும் வேற, நீ வந்து வையே வா. சரி. 100ல ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் எல்லாம் நடக்கிறது. இந்த குடுப்பனை கிடைக்க 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா இருக்கணும், தீர்க்காயசா இருக்கணும் 2 பேரும். நான் வச்சாச்சு, அடுத்து யார் வைக்கிறீங்க? பொண்ணு எடுத்திருக்கீங்க, நீங்க வந்து வைங்கம்மா வாங்க. நான் கூட 2வது சம்மந்தினா, நீங்க முத சம்மந்தி இல்ல, வாங்க வாங்க நீங்க வந்து வைங்க. அட வைங்கம்மா, நீங்க வைங்கம்மா, வாங்கம்மா வைங்க. சரி அடுத்து நீங்க வந்து வைங்கம்மா வாங்க. சரிங்க தங்கம், உன் வாழ்க்கையில பல பிரச்சனையை பார்த்துருக்க தங்கம். எப்படியோ அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கு. நீ நல்லா இருக்கணும். 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு 80ஆம் கல்யாணம் 100ஆம் கல்யாணம் நாங்க பார்க்கணும். 2 பேரும் தீர்க்காயசா இருக்கணும், எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லபடியா. அடுத்து யார் வைக்கிறீங்க? கஷ்ட நஷ்டத்துலயும் பெரியத்த கூட நீங்க தான் இருந்திருக்கீங்க, போங்கம்மா நீங்க வைங்க. சரிம்மா. சரி நீங்க நலங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருங்க, நான் போய் அங்கெல்லாம் சாப்பாடு பந்தி பரிமாறுறேன். சரிம்மா நீ போய் அதை பாரு, நாங்க அதை பாத்துக்கிறோம். வாங்கப்பா, சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சாச்சு, வாங்கம்மா சாப்பிடுவீங்க. உங்களுக்கும் அப்பாவுக்கும் பள்ளிப்பழைய சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா, அதான் உங்க 2 பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி காரசாரமா செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஏமா இத்தனை நாளா நானும் உங்ககிட்ட கேட்டேன், அப்பெல்லாம் செய்யல, இப்ப செஞ்சு வச்சிருக்க. அப்பா அது வேற என்ன காரணம்? நம்ம மாப்பிள்ளை கேட்க போனோமே, என்னாச்சோ ஏதாச்சோ அதுக்காகத்தான் நம்ம கைசு வைக்கிறதுக்கு செஞ்சிருக்கா. இல்லம்மா. சரி சரி ஓவரா நடிக்காத, உன் வயசெல்லாம் கடந்துதான் நாங்க இங்க வந்து உட்காந்துருக்கோம். ரொம்ப கீழே குனிஞ்சு பூமிக்குள்ள கீது போயிடாத, நேரா நிமிர்ந்து உட்காரு. சரி சரி சாப்பிடு. அப்பாவும் அம்மாவும் அரவிந்த் வீட்டுல பேச போனாங்க, அங்க அவங்க வேற என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு வேற தெரியலையே. கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களான்னு தெரியல. அப்பா என்னம்மா? எதுவும் வேணுமான்னு கேட்டேன்பா. எதுவும் வேணுமா? முதல்ல இதை சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. அம்மா என்ன உங்களுக்கு வேற எதுவும் வேணுமான்னு கேட்டம்மா. இப்பதான் 2 வாயை எடுத்து வாயில வச்சிருக்கேன், அதுக்குள்ளேயுமா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இரு சாப்பிட்டுட்டு கேட்கும் போது போடு. பெத்தவங்களுக்கு சோறு போடுற ஆர்வத்தை கண்டு நான் அப்படியே வியக்கிறேன். என்னாச்சு ஏதாச்சும் கேட்கலான்னு பார்த்தா தண்ணி எல்லாம் வேணாம், யாரோ என்னைய திட்டுறாங்க போல இருக்கு, அதான் பொறையேறுது. யாருமா உங்களை திட்ட போறா? வேற யாரு? நீதான். நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையேம்மா. ஏண்டி உன் முகரக்கட்டையிலே தான் எழுதி ஒட்டி இருக்காச்சே, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? என்னடா அரவிந்த் வீட்டுக்கு போனாங்களே, அங்க அமுதாவும் ஆறுமுகமும் என்ன சொல்லியிருப்பாங்களோ ஏது சொல்லியிருப்பாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு தானே உட்காந்துருக்க. வந்தது வராததுமா அதை பத்தி நம்மளா பேசலாமா இல்ல அவங்களா பேசுவாங்களான்னு தானே புலம்பிக்கிட்டு கிடக்குற. அம்மா அது என்ன போய் எனக்கு தெரியாதா உன்னையே? எம்மாடி நாங்க போனோம், அரவிந்த் வீட்டுல இல்ல, அமுதாவும் ஆர்வமும் தான் இருந்தாங்க. அரவிந்த் தான் பூமாரி வீட்டுல தான் கல்யாண விசேஷம் இல்ல, அதனால அவன் அங்க போயிட்டான். அதனால நாங்க அவங்க 2 பேத்துக்கிட்டையும் பேசிட்டோம். என்னப்பா சொன்னாங்க?
எம்மாடி அவங்களே என்ன பண்ணுவாங்க? இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்காங்க, அதுக்குள்ள மறுபடியும் இன்னொரு பிரச்சனையில போய் சிக்கிக்க அவங்க விரும்புவாங்களா? சொல்லு பாப்போம். அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகருன்ற கதையா? அவங்க கிட்ட இப்பதானே சொல்லி இருக்கோம், இனிமேதான் அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சு ஒரு இதை சொல்லுவாங்க. அவசரப்பட வேணான்னு சொல்றாங்க. அவசரப்படாம இரு. இத்தனை வருஷம் பொறுமையா போயிட்டல்ல, இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பொறுமையா இரு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். யோ வாத்தாக்காரிக்கிட்ட நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு காதிலே வாங்காம அவங்களோட வண்டி ஏறி போய்கிட்டு இருக்க. அவளுக்கு எல்லா புழுக்க வேலையும் பாருன்னு என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, வாத்தாக்காரி திரும்ப வீட்டு பக்கம் வந்தான்னு வையி, அப்புறம் மரியாதை இல்லை பார்த்துக்க உனக்கு. ஏன்டி இப்படி கத்துற? கொஞ்சம் பொறு. என்ன பொறு வெங்காயம் கொங்காயன்ட்டு இருக்க? இங்கே பாரு, அவள் வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காப்பி கிளாஸை கூட குடிச்சிட்டு வந்து உள்ளே வைக்க மாட்டேங்கிறா. அப்படியே வச்சுட்டு அங்கே உக்காந்துக்கிறா. கேட்டால் பையன் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காமா அப்படின்றா. சரி, அதுதான் சரி. சாப்பிட்ட தட்டை கூட தான் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காயா? அதுவும் இல்லாமல் குளிச்சு போட்டு துணியை அப்படியே போட்டு வச்சிருக்கா. ஏன் அதை துவைச்சு போட்டாதானே இதுக்கு முன்னாடி? இப்போ கேட்டால் என்ன சொல்கிறா? பையன் இதெல்லாம் துவைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காமா, துவைச்சா உனக்கு அடி ஒழுகுமா அப்படின்றா. என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் வீட்டுக்கு புழுக்க வேலை பார்க்க வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? என்னைய கரு தங்குவான அந்த பையனு உனக்கு ஒழுங்கு மரியாதையா வாத்தா கிட்ட சொத்து எழுதி வாங்கலன்னு வையி, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்படி பேசுறவ? அப்புறம் என் கண்ணத்தை உங்க ஆத்தாவுக்காக எத்தனை தடவை அடிச்சு தெரியுமா? கல்யாணத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நாள் கூட நீ என்ன அடிச்சது கிடையாது. அப்படியெல்லாம் இருந்துபிட்டு இப்ப அவ முன்னாடி நீ என்ன அடிக்கிறனா அவன் என்ன மதிப்பாளா? இங்க பாரு, இப்ப கூட எங்க அம்மா உன்னை ஏன் அடிச்சுன்னு தான் கேட்டுச்சு. மற்றபடி எல்லாம் மருமகளை போட்டு அடி அப்படி இப்படின்லாம் சொல்லல. கொஞ்சம் பொறுமையா இரு. எதையுமே விட்டு கொடுத்து தான் பிடிக்கணும். உன் இஷ்டத்துக்கு நான் எல்லாம் நடக்கணும்னா எப்படி நடக்கும்? யாரு என்னால இப்படி நல்லவ வேசலாம் போட முடியாது. எனக்கு அது செட்டும் ஆகாது. சரியா? இதுல இந்த போனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த உன் புள்ளதான் கூப்பிடுது, பேசு. வாயை திறந்து பேசு. கத்தாத. ஹலோ மடி, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் போன் அடிச்சிட்டே இருக்கிறது? நான் என்னமா பண்றது? உங்க அம்மா தான் பேசிட்டு இருக்கா. பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. 24 மணி நேரமா பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படி என்ன கன்றாவியா தான் பேசுறீங்கன்னு தெரியல. உங்ககிட்ட நான் எப்ப சொன்னேன்? என்னம்மா? மாப்பிள்ளை வேற என்ன காசு ஏற்பாடு பண்ணலைன்னு என்னை கேட்டு நச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்பாடு பண்ணீங்களா இல்லையா? பப்பாரு தானே ஏற்பாடு பண்ணி கிழிச்சிருவாருமா. இத்தனை வருஷம் பொறுமையா இருந்தாருல, இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்க கத்துக்க சொல்லு. உங்க அப்பனால அவரும் முன்னேற மாட்டாரு, காலத்துக்கு நம்மளையும் முன்னேற விட மாட்டாரு. என்னைக்கும் கஞ்சும் கூழும் தான் நம்ம வாழ்க்கை. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்கவ? பேசு. உங்க ஆத்தாவை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு உட்காந்து பேசுறல்ல, பேசு. நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. அவர் என்னை கூட்டிட்டு வந்து வீட்ல விடுறேன்னு சொல்லிட்டாரு. ஒழுங்கா நீங்க காசை ஏற்பாடு பண்ணி 10 லட்சத்தை கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லையா கால் முழுக்க அங்க வந்து நான் உட்காந்துக்கிறேன். அதை செய்டி, அதை செய். இங்க வந்து உக்காந்துக்க. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து தர்மசத்திரம் நடத்தட்டும் உங்க அப்பா. புள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம், இனி அவ வாழ்க்கை தான் முக்கியம். அவளை நல்லபடியா கொண்டு போகணும்னு நான் இங்க கதையா கதைச்சுக்கிட்டு கிடக்குறேன். ஆனா உங்க அப்பனுக்கு அது புரியல. உங்க ஆத்தா கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு சோறாக்கி போடு, குழம்பாக்கி போடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு நம்ம உயிரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கப்பா. என்னால அங்க வந்து இருக்க முடியாதுப்பா, அதெல்லாம் அசிங்கம்பா. மடி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேலம்மா, கண்டிப்பா கொடுத்துருவேன். சரியா? மாப்பிள்ளை தைரியமா இருக்க சொல்லு, நீ தைரியமா இரு. நான் ஏற்பாடு பண்றேன். உங்க அப்பாரு மட்டும் ஏற்பாடு பண்ணாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் தெரியும் இந்த மஞ்சுளாவோட உண்மையான குணம். அப்பா எம்மா, என்னடி இது இப்படி கொசு கடிக்குது இன்னைக்கு? மழை வந்துக்கிட்டு கிடந்துச்சுல, அதான் அங்கங்க தண்ணி தேங்கி நிற்கவும் கொசுவா கிடக்கு. ஐயோ, ராத்திரி எல்லாம் கொசு பத்தி இல்லாமல தூங்க முடியாது போல இருக்கே. இந்த பையன்கிட்ட போன கூட சொல்லு, ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி. யோ, அவனே அங்கே விசேஷ வீட்டில் இருக்கிறான், நம்மளும் போகல. அவனும் இங்கே உனக்கு அதெல்லாம் புழுக்க வேலை பார்ப்பானே. இங்கே தானே இருக்கு, போய் வாங்கிட்டு வா. சரி, கடையே தங்க அந்த அக்கா வீட்டில் தான், அவங்க வீட்டில் விசேஷம். கடையை என்ன வரைக்கும் திறந்தா வச்சிருப்பாங்க. என்னடி பைத்திய கண்ணி பேசிக்கிட்டு இருக்கவ? ஆமால, இங்க இருந்து அங்க தோரங்குறிச்சிக்கா போயிட்டு வர முடியும் கொசு பத்தி வாங்கிட்டு வரதுக்கு? ஐயோ, பெசாட்டுக்கு நெருப்பத்தை வச்சு வேப்பிலையை 4-5 பறிச்சு போட்டு புகை போட்டு விடுவோமா? புகைக்கு அதுக்கும் கொசு வராதியா? ஐயோ, அது ஏதாவது ஒன்று பண்ணுடி. சாம்பிராணி இது போட்டு விட்றி, உடம்பு அரிச்சு எடுக்குது. அப்பா, சரியான கடி கடிக்குது இந்த கொசு. எங்கிருந்து நான் வருதுன்னு தெரியல. நானும் வெளியே தான் உட்காந்துருக்கேன், என்ன ஒன்றும் பண்ணல. ஒன்றை மட்டும் தான் தேடி தேடி வந்து கடிக்குது. நல்லவங்களை அப்படித்தாண்டி தேடி தேடி வரும்.
சரி, சிம்ரனும் மாடசாமின்னு சொன்னதை பத்தி என்ன யோசிச்ச? யோ இதில் யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்குது? நம்ம பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே கடவுளை வேண்டிக்கிறோம். நம்மளா தேடி போகலனாலும் நம்மளை தேடி ஒரு வரம் வருது. அதை நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்குது. அவளும் ரொம்ப கெட்ட பிள்ளையெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பிள்ளை தான். நம்ம பையனை இத்தனை வருஷம் விரும்பியிருக்கா, இத்தனை நாள் நமக்கும் தெரியவே இல்லாமல் இருந்திருக்கு. இருந்தாலும் நம்ம பையன் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஐயா. ஏற்கனவே நீயும் நானும் எடுத்தோம் கவுத்தோன்னு எடுத்த ஒரு முடிவுனால பையன் வாழ்க்கையே போயிருச்சு. மறுபடியும் நம்ம பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து அவன் தலையில் பாரத்தை இறக்க வேணாம் ஐயா. அவன்கிட்ட பொறுமையாக சொல்லுவோம். அவனா புரிஞ்சுக்கிட்டானா பிரச்சனை இல்லை, சரின்னு சொன்னால் பண்ணுவோம். அப்படி இல்லையா நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், நடக்கிறது நடக்கட்டும்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இருக்க வேண்டியதாயா. இருந்தாலும் நீயும் நானும் நம்ம பையன் கூட இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. உனக்கு முன்னாடி நானோ இல்லை எனக்கு முன்னாடி நீயோ இல்லை, நம்ம 2 பேருமே போயிட்டா நம்ம தம்பி நம்ம பையன் மட்டும் தனிமரமாக ஆயிடுவானடி. அவனுக்கு ஒரு துணை இல்லாமல் போயிடுமே, அதை நினச்சி தாண்டி வருத்தமாக இருக்கு. சொந்தம் பந்தம்னு எத்தனை பேர் இருந்தாலும் கூட உண்மையான ஒரு உறவு இருக்கணும்டி. அப்போதான் அந்த மனுஷன் முழுமை அடைவான். நம்மளும் இல்லைன்னா நம்ம பையன் நிலைமை என்ன ஆகும், அதெல்லாம் நினச்சா வருத்தமாக இருக்குடி. அதுவும் ஒன்று இருக்குல்ல, அந்த சாந்தி பேக்கரி இருக்குல்ல, அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வந்துட்டு அந்த குப்பை எடுக்கிறதும் இதுவும் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஆமாம், எல்லாருக்கிட்டேயும் ஒரு டீ வாங்கி கொடுங்க, காசு இருந்தா கொடுங்கன்னு கேட்பாரு. அவரே தான். அவரு எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? சொத்து பத்துன்னு ஊரு பட்டத்து கிடக்குது, பிள்ளைங்க இல்லையாமா. அதுவும் இல்லாமல் அவங்க மனைவி இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குப்பை எடுக்கிறது அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நினச்சா அங்கே ஆடம்பரமாக எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் பொண்டாட்டி போனதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு அப்படியே புத்தி பதளிச்ச மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காராண்டி. அதை கேட்டோன்னே எனக்கு மனசு சங்கட்டமாக போச்சு. நம்மளும் இல்லைன்னா நம்ம பையன் நிலைமை என்ன ஆகுமோன்னு. ஐயோ நீ வேற பயமுறுத்தாதையா. பயத்துக்குன்னு இல்லடி, எத்தனை காலத்துக்கு தான் நம்ம பையன் கூடயே இருப்போம் சொல்லு பார்ப்போம். எனக்கெல்லாம் அன்றைக்கி ஹார்ட் அட்டாக் மாதிரி நெஞ்சு வலி வந்துச்சு. அந்த நிமிஷத்தில் எவ்வளோ துடிச்சு போயிட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகி போச்சு, நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் தான் யோசனையாக கிடக்கு. உட்காந்துருங்க ஹாயா. அங்க எல்லாரும் விசேஷ வீட்டுல எங்க அமுதாவையும் காணா ஆறுமுகத்தையும் காணான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் ஹாயா இங்க உட்காந்துருக்கீங்க. இல்லடாப்பா, வருவோன்னு பார்த்தோம், அப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோமா. என்னைக்குதான் நீங்க 2 பேரும் பேசாம இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். அங்க எல்லாருமே கேக்குறாங்க, எல்லா விசேஷத்துலயும் 2 பேரும் இருப்பாங்க, இன்னைக்கு நீ மட்டும்தான் இருக்கா, அவங்களை காணான்னு கேக்குறாங்க. சரிப்பா சரிப்பா. என்னையா நலங்கெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்களா? சாப்பாடு போடவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, அங்கேயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரே நச்சு பூ மாதிரியா அவங்க வீட்டில் எல்லாரும் வேண்டான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்களும் வேற வரல, உங்களுக்கு தூக்கில் சாப்பாடுலாம் கட்டி கொடுத்தாங்க. இந்தாங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? உடனே விட்டுட்டு நாங்கள் என்னைக்குறா சாப்பிட்ருக்கோம். சரி மணியாகி போச்சு, இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பாடுலாம் யார்ப்பா செஞ்சா? நீங்க 2 பேரும் தான் எல்லா வீட்டு விசேஷத்துலையும் சமைப்பீங்க. இந்த தடவை நீங்க 2 பேரும் எங்கிட்டுமே வராம வீட்டோட இருந்துட்டீங்க. அப்புறம் மீனாக்கா அவங்க எல்லாருமே தான் சமைச்சாங்க. ஓ சரி சரி. எல்லாரும் வந்திருந்தாங்களா? எல்லாருமே வந்திருந்தாங்க. என்ன நம்ம வீட்லயும் அங்க மாடசாமி அண்ணா அவங்க வீட்லயும் தான் ஆளே வரல. சரிப்பா சரிப்பா. சரி, காலையில வேற கல்யாணம் வான்னு சொல்லிட்டு ஒரே நச்சு. நான் போய் படுக்கிறேன், அப்பதான் காலையில கொஞ்சம் நேரமா எந்திரிக்க முடியும். நீங்களும் சாப்பிட்டுட்டு நேரமா படுங்க, நலங்கு வைக்கிறதுக்கு தான் வரல, இதுக்காவது போயிட்டு வரணும்ல. போய் சாப்பிட்டுட்டு போய் படுங்க சரியா? தம்பி என்னப்பா? ஐயோ கம்மன் ஏரியா. ஒன்றும் இல்லப்பா, போய் நீ பாடு போ. சரி, நீங்களும் சாப்பிட்டு படுங்க. இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும், யாருக்காக வாழணும்? இவனுங்களுக்காக நான் வீடை கட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் புருஷனும் சரி என் பிள்ளையும் சரி என் ஒட்டும் வேணாம் உறவு வேணும்னு என்னை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா எதுக்கு நான் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு கடன் அடைக்கணும்னு கஷ்டப்படணும்? இனிமே எவனுக்காகவும் நம்ம போராடவும் வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம். நான் உயிரோட இருக்கும்போது யாருமே தெரியாதியா, நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் உனக்கு யாருமே புரியும். அன்னைக்கு நீ என்ன நினைச்சு வருத்தப்படுவேன், அன்னைக்கு நான் உன் கூட இருக்க மாட்டேன். அவன் குடும்பத்து முன்னாடி அவனை கௌரவமா நிறுத்தணும்னு நான் போராடினேன். ஆனா அவன் ஒரு நிமிஷம் கூட என்னை பத்தி யோசிக்கல. இதுக்கப்புறமா எதுக்கு நான் அப்படி மானங்கட்ட பொழப்பு பொழைக்கணும்? பெத்த புள்ள ஒரு நிமிஷம் கூட பெத்தவளை பத்தி யோசிச்சாலா? இவளை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு கிடக்கணும். பாவம் அம்மா எவ்வளவுதான் நான் படுற கஷ்டத்தை பார்த்து அனுபவிக்கும். அது என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல. நான் என்னால் அதுக்கு நிம்மதியே இல்லை. தினந்தோறும் அதை அழுது செத்து பொழைக்கிறதுக்கு பதிலாக நான் செத்துட்டேன்னா அது ஒரு நாள் அழுதுட்டு நிம்மதியாவது இருக்கும். இந்த உலகத்திலே உண்மையான அன்புனா அது உன்கிட்ட மட்டும்தாம்மா எனக்கு கிடைச்சது. வேற யாருக்கிட்ட எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இனிமே நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலம்மா. நான் உலகத்தில் இருக்க வரைக்கும் யாருமே யாருக்கும் தெரியாது. நான் போனதுக்கப்புறம் யாருமே புரியும்ல, அப்போ பார்த்துக்கிறேன்.